ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் என்ன அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ்ல லெசன் 8 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் லெசன் 7 வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பன்னாட்டு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த லெசன் 7, 8 இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல கேள்விகள் கேட்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 1 or 2 கேள்வி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. மேக்ஸிமம் 2 இல்லைன்னா ஒரு சில டைம் கேட்காம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஸ்டாட்டிக் ஜிகேல உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இருந்தாலுமே ஒரு கேள்வி வந்தாலுமே அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா 1 மார்க்ல நிறைய போஸ்டிங் போகுது அப்படிங்கிறதால இந்த பாடத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல யூனிட் 7 அதாவது லெசன் 7 பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பொருளாதாரம். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் இது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல புரியாம போயிடும். ஸோ இந்த படம் தான் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பன்னாட்டு பொருளாதாரம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா உலக நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தகம், அதுக்கப்புறம் முதலீடு, நிதி பற்றாக்குறை இது எல்லாமே முறைப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாடத்துல நிறைய அவுட் சோர்ஸும் நம்ம படிப்போம். ஸோ தெளிவா கடைசி வரைக்குமே பாருங்க. இந்த பாடத்துல மொத்தமா 20 பக்கங்கள் இருக்கும். பாடம் மட்டுமே 20 பக்கம் இருக்கும். அந்த 20 பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா A to Z படிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கையில புக் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF இருக்கு அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தனியா ஒரு நோட்ல அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எதை படிக்கணும் அப்படிங்கறத மட்டுமே நான் சொல்றேன். தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அவுட் சோர்ஸும் உங்களுக்கு தெரியும். புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எது படிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா பன்னாட்டு பொருளாதார அமைப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா நாடுகள் ஒவ்வொன்றுமே எப்படி வந்து பொருளாதார ரீதியா தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விதிகள், அமைப்புகளோட தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, அதாவது முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா பன்னாட்டு வர்த்தகம், நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பொருட்கள் சேவைகளோட பரிமாற்றத்தை எளிதாக்குறது, நிதிநிலை தன்மையை கொண்டு வருது, அதாவது உலக அளவுல பண மதிப்பு, நிதி சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்காணித்து சரி செய்யறது, வளர்ச்சி உதவி, வளரும் நாடுகள் இருக்கு இல்லையா அதோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குறது. இது எல்லாமே இதோட நோக்கங்களா இருக்கு. இது போக நம்ம இதுல நிறைய படிப்போம். என்னென்ன அப்படின்னா IMF, IBRD, WTO, பிரிக்ஸ், ஆசியான், சார்க் அப்படிங்கறத நிறைய படிப்போம். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட அந்த நோக்கங்கள் என்னென்ன, பணிகள் என்னென்ன, சாதனைகள் என்னென்ன, இது எல்லாமே நம்ம தெளிவா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போக அவுட் சோர்ஸும் நான் இடையில சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பயுமே 11th 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கூற்று கொடுத்து அதை யார் சொன்னாங்க அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அயல்நாட்டு மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ருடி டார்புஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதாவது மேம்பட்ட ஆற்றல் வளம் வந்து ஒரு நாட்டுல பரந்த நிலையில காணப்பட்டாலுமே ஒரு சில இடர்கள் வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னா, ஒரு சில இடர்கள் வருது அதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அந்த அயல்நாட்டு மூலதனத்துக்கான அந்த சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தெரிவு செஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை தான் பாத்தீங்கன்னா ருடி டார்புஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பன்னாட்டு பொருளாதாரத்துல வர்த்தகம்னா என்ன, வாணிகம்னா என்ன, இது எல்லாமே தெளிவா பார்த்திருப்போம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய வணிகம் பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள் தான் அதிகமான ஆதாயம் பெறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 1930வது வருஷத்துல ஏற்பட்ட உலக பெருமந்தம், 2ஆம் உலக போர், இது எல்லாமே தேசிய கொள்கைகளை உருவாக்க முனைஞ்சதால என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே ஏற்றுமதியை பெருமளவுல ஊக்குவிக்கிறதுக்கும் இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் வணிக தடைகள், நாணய மாற்று கட்டுப்பாடுகள், நாணய மதிப்பு குறைக்கிறது, இந்த மாதிரி தடைகள் எல்லாமே ஒவ்வொரு நாடுமே விதிச்சது. இதுல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது பாருங்க பன்னாட்டு பண நிதியம் IMF அப்படின்னு சொல்லுவோம், உலக வங்கி IBRD அப்படின்னு சொல்லுவோம். அது போக பன்னாட்டு வாணிக நிறுவனம் ITOன்னு இருக்கும், நம்ம WTO அப்படின்னு நம்ம படிப்போம். அதை நான் என்ன அப்படிங்கறது சொல்றேன், பேர் மாத்திருப்பாங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த 3 நிறுவனமே உருவாக்கணும் அப்படின்னு 1944ல பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு, இது ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் எந்த மாநாட்டுல பரிந்துரைச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா?
IMF, IBRD, ITO இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில் அதை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. இதில் IMFும் அதுக்கப்புறம் IBRD உலக வங்கியும் 1945 தொடங்கினாங்க. அடுத்து பன்னாட்டு வாணிக நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா தற்காலிக தீர்வக வாணிகமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு காட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பு 1995 உலக வர்த்தக அமைப்பா மாத்தி அது வந்து நிரந்தர நிறுவனமா ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நார்மலா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த இடத்துல ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. IMFனா என்ன அதை பத்தின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, வேர்ல்டு பேங்க் அதை பத்தின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, WTO அதை பத்தின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IMF அப்படிங்கிறது நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நிதி சிக்கல்களை தீர்க்கறதுக்கும் உலக பொருளாதார நிலைத்தன்மையை காக்கிறதுக்கும் கடன் ஆலோசனைகளை வழங்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு நிதியம், அதாவது IMF அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே உலக வங்கி அப்படின்னா ஏழ்மையை குறைக்கிறதுக்கும் வளரும் நாடுகளோட உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கு இல்லையா அதை மேம்படுத்துறதுக்கும் நீண்ட கால கடன்களை வழங்குறது தான் உலக வங்கி IBRD அப்படின்னு சொல்றோம். இதுவே WTO உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நாடுகளுக்கு இடையில வர்த்தக தகராறு ஏற்படுது அப்படின்னா அதை தீர்த்து தடையற்ற வாணிகத்தை உறுதி செய்யுது. ஓகேவா? ஸோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் WTO உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேவா? இப்ப பன்னாட்டு பண நிதியம் அதாவது IMF அப்படிங்கிறது 1945 கொண்டு வந்தாங்க. இந்த மூணுமே 1944 பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில் பரிந்துரைச்சாங்க. கொண்டு வந்தது IMF 1945, IBRD 1945, WTO 1995. இதோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே IMFக்கும் IBRDக்கும் வாஷிங்டன் DC தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமையிடம். DC அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. உலக வாணிக அமைப்போட தலைமையிடம் அப்படிங்கிறது ஜெனீவா. ஓகேவா? இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டா படிக்க போறோம். பன்னாட்டு பண நிதியம் IMF அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுல 189வது உறுப்பு நாடா என்ன வந்திருக்கும் அப்படின்னா நவ்ரு குடியரசு அப்படிங்கிறது தான் இணைஞ்சிருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய சிறிய தென் பசிபிக் தீவு நாடு தான் பாத்தீங்கன்னா நவ்ரு குடியரசு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஆல்ரெடி TNPSC எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் நவ்ரு குடியரசு பத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா உறுப்பு நாடுகளுக்கு இடையில பொருளாதார நிதி ஒத்துழைப்பை பெறுவது தான் நிதியத்தோட அடிப்படை குறிக்கோள். அடுத்து உறுப்பு நாடுகளுக்கு இடையில குறுகிய கால அயல்நாட்டு செலாவணி சமநின்மை அப்படிங்கிறத சமாளிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நிதியம். இந்த இடத்துல நிதியம் அப்படின்னு சொல்றது பன்னாட்டு பண நிதியத்தை தான் சொல்றாங்க, IMF தான் சொல்றாங்க. ஓகேவா? நார்மலா வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், அயல்நாட்டு செலாவணி அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா லாஸ்ட் யூனிட்ல, அதாவது யூனிட் 7, அதாவது 12th எக்கனாமிக்ஸ்ல லெசன் 7ல நம்ம பார்த்திருப்போம். அயல்நாட்டு செலாவணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பணத்தை இன்னொரு நாட்டோட பணமா மாத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத்திர முறை இருக்கு இல்லையா அதுதான் அயல்நாட்டு செலாவணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சமமின்மை இருக்கு அப்படின்னா அதை வந்து சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதியம். 2018வது வருஷம் படி பாத்தீங்க அப்படின்னா 2016 உறுப்பினரா நவ்ரு குடியரசு சேர்ந்தது இல்லையா அதுதான் 189வது உறுப்பு நாடு. அப்ப 2016 நவ்ரு குடியரசு 189வது உறுப்பு நாடா நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த இதுவுமே இருக்கு இல்லையா IMF, IBRD இந்த மாதிரி அதுல உறுப்பினர்கள் இருப்பாங்க, நாடுகள் வந்து உறுப்பினரா இருக்கும். அந்த நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த நாட்டுக்கு இடையில அந்த வர்த்தகம் நடக்குது, அதுல ஏதாவது பிரச்சனை வருது, அந்த இதை சமாளிக்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. அந்தந்த அமைப்புக்கு அந்தந்த எந்தெந்த நாடு உறுப்பினரா இருக்கோ அதுக்குள்ள இந்த இதெல்லாமே பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்து இதோட குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னா உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, உறுப்பு நாடுகள் அப்படின்னாலே IMFல 189 இருக்கா, அதுல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள்ல பன்னாட்டு பரிமாற்றத்துல பணவியல் ஒத்துழைப்பை மேம்படுத்துறது. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த IMF அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1945 சொல்லிட்டேன் இல்லையா, டேட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 27. ஓகேவா? ஸோ டிசம்பர் 27 1945 தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உறுப்பு நாடுகள்
190 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். 189 சொன்னேன் இல்லையா, 189 ஐநால இருக்கக்கூடிய நாடுகள். அந்த ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொசோவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ கொசோவா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதோட நிர்வாக இயக்குனர் யாரு அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அப்படின்னு சொல்லலாம். இதோட முதல் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத். இதெல்லாமே அவுட் சோர்ஸ், தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப நாங்க இங்க வரலாம் பாருங்க. பன்னாட்டு வணிகம் வேகமாவும் சமச்சீராவும் வளர்றதுக்கு உதவுறது தான் இதோட குறிக்கோள். உறுப்பு நாடுகள் போட்டி போட்டுட்டு பண மதிப்பிறக்கம் செய்யறதை தடுத்து நாணய மாற்று விகிதம் நிலையா இருக்கிறத செய்யறது இதோட முக்கிய நோக்கம். உறுப்பு நாடுகள் விதிக்கக்கூடிய செலாவணி கட்டுப்பாடுகளை குறைக்கிறது இல்லைன்னா நீக்கிறது. இருதரப்பு வாணிக ஒப்பந்தங்களுக்கு பதிலா அனைத்து நாடுகளுக்குமான பலதரப்பு நடப்பு கணக்குகள் பண பரிமாற்ற முறையை கொண்டு வர்றது. வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள்ல மூலதனம் செய்யறதை எளிதாக்குறதோட அந்த வளரும் நாடுகளோட உற்பத்தி வளங்களை மக்கள் பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக பார்க்கறது. அடுத்து பன்னாட்டு நீர்மை சிக்கல் இருக்கு இல்லையா, அதை தீர்வு காண்றதும் இதோட முக்கிய நோக்கங்கள்ல வந்துடும். அடுத்து பன்னாட்டு பண நிதியத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா இந்த இடத்துல இதை மட்டும் ஹெட்டிங் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நாணய மாற்று வீதத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வர்றது. அடுத்து அயல்நாட்டு செலுத்து சமநிலை சமமின்மையை சரி செய்தல். அயல்நாட்டு செலுத்து சமநிலைனா என்ன? ஃபர்ஸ்ட் நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பண்டங்கள் இல்லாம, ஓகேவா? சோ நாடுகளுக்கு இடையில பண்டங்கள் மட்டும் இல்லாம பணிகள், மூலதனம், பணம் இந்த மாதிரியும் பரிமாறிக்கிறோம் பாத்தீங்களா, அததான் அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு இருக்கும் இல்லையா, சோ அதை வரவு பற்று அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சோ அந்த இடத்துல பற்றை விட பற்று பாத்தீங்கன்னா வருவாயை விட அதிகமா, அதாவது செலவு அப்படிங்கிறது வருவாயை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சமமின்மை அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஏற்றுமதி இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதியை விட கம்மியா, இறக்குமதி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த சமமின்மை அப்படிங்கிறது உருவாகும். அதை சரி செய்யறது. அடுத்து இணை மதிப்பை உறுதி செய்யறது. நாடுகளோட பணத்திற்கான தேவையை அளிப்புக்கு சமமா வர்ற மாதிரி பராமரிக்கிறது. வணிக தடைகளை குறைக்கிறது. கடன் வசதியை வழங்குறது. அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம 3 தலைப்புல அந்த பணியை நம்ம சுருக்கிடலாம். ஓகேவா? சோ என்னென்ன அப்படின்னா நிதி சார்ந்த பணிகள் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த பணிகள்னா என்ன? நிதி சார்ந்தது அப்படின்னாலே பணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப உறுப்பு நாடுகள்ல குறுகிய நடுத்தர கால அயல்நாட்டு செலுத்து நிலை இருக்கு இல்லையா, அதோட சமமின்மையை சரி கட்டுறதுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகள் தான் பாத்தீங்க அப்படின்னா நிதி சார்ந்த பணிகள். அடுத்து ஒழுங்காற்று பணிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை சொல்றதுதான், செயல்படுத்துறதுதான் பாத்தீங்கன்னா ஒழுங்காற்று பணிகள். ஆலோசனை பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதார தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குறது தான். ஸோ நிதி சார்ந்ததுன்னா அந்த அயல்நாட்டு செலுத்து சமநிலை இருக்கு இல்லையா, அதோட சமமின்மையை சரி செய்யறதுக்காக கொடுக்கக்கூடிய பண உதவி. ஒழுங்காற்று பணிகள் அப்படின்னா உறுப்பு நாடுகள் ஒவ்வொன்றும் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை அதை செயல்படுத்துறது. ஆலோசனை பணிகள் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த தொழில்நுட்ப சார்ந்த ஆலோசனைகள் வழங்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா அதோட பணிகள். இங்க நான் ஹெட்டிங் மட்டும் சொன்னேன் இல்லையா, உங்க கையில புக் இருக்கு இல்ல பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஷார்ட் நோட் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா 1 2 3 இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இதை ஒன்ஸ் படிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நிதியம் வழங்கக்கூடிய வசதிகள். அடிப்படை கடன் வசதி. நிறைய கடன் வசதிகள் இருக்கும், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடிப்படை கடன் வசதி அப்படின்னா உறுப்பு நாடுகள்ல தற்காலிகமா இருக்கக்கூடிய அந்த சமமின்மை இருக்கு இல்லையா, அந்த இடர்ல இருந்து வெளியே வரதுக்காக கடன் உதவி செய்யறது தான். இது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு உறுப்பு நாடு நிதியத்திட இருந்து மற்ற நாட்டு பணத்தையோ இல்ல அதுக்கப்புறம் சிறப்பு எடுப்புரிமையோ தங்கள் நாட்டு பணத்தை கொடுத்து பெற்றுக்கிறது. ஓகேவா? சோ இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மத்த நாட்டு பணமா, ஒண்ணு யூஎஸ் டாலராவோ இல்ல எஸ்டிஆரோ
என்ன பண்றது, நம்ம வாங்கி வச்சுக்கிறது, நம்மளோட பணத்தை கொடுத்து அதை வாங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்மளோட பற்றாக்குறையை தீர்த்துக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இது சொல்லுவோம். ஓகேவா? இதுல எஸ்டிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா தாழ் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை நிறுவியது நிதியத்தோட மிகப்பெரிய வெற்றி. பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க 1969வது வருஷம் பன்னாட்டு பண இருப்பு அப்படிங்கறத ஏற்படுத்திச்சு. இதுல நிதியத்தோட உறுப்பு நாடுகளுக்கு அவர்களோட மூலதன பங்கு தொகையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாடும் மூலதனம் போட்டிருக்கலையா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கலையா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா சிறப்பு எடுப்புரிமைகள் பன்னாட்டு மதிப்பளவாகவும் செலுத்து நிலையாகவும் செயல்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெயின் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி மாதிரி இருக்கு. எப்படி வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த நிதியம் அப்படிங்கிறது பல நாடுகள் சேர்ந்ததா இல்லையா, அந்த பல நாடுகளுக்கு மத்திய வங்கி மாதிரி செயல்படுது. அதுதான் அந்த நிதியத்தோட ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு ஹெயின் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து விரிவாக்கப்பட்ட நிதி வசதி. விரிவாக்கப்பட்ட நிதி வசதினா என்ன அப்படின்னா உறுப்பு நாடுகள் அவங்களோட மூலதன பங்கு தொகையில 140% மேல அந்த கடன் தொகையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் விரிவாக்கப்பட்ட கடன் திட்டம். இது 3 வருஷத்துல திருப்பி கொடுக்கக்கூடிய குறைஞ்ச வட்டி தர மாதிரி இருக்கும். அடுத்து ஈடு செய் நிதி வசதி அப்படின்னா 1963ல இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டத்தை. இது பாத்தீங்க அப்படின்னா குறைவான ஏற்றுமதி வருவாய் ஈட்டக்கூடிய முதன்மை துறை பண்ட உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளோட தனிப்பட்ட கடன் திட்டம் தான் ஈடு செய் கடன் திட்டம். அப்ப ஏற்றுமதி வருவாய் கம்மியா ஈட்டக்கூடிய முதன்மை துறைனால என்ன, வேளாண்மை, அது சார்ந்தத வந்து வச்சிருக்கு பண்ட உற்பத்தி வந்து நாடுகள் வச்சிருக்கு அப்படின்னா அந்த நாடுகளுக்கு தனிப்பட்ட கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஈடு செய் கடன் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து தாங்கிருப்பு வசதி அப்படிங்கிறது 1969ல கொண்டு வந்தாங்க. உணவு தானியங்கள் விளைவிக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து தானிய சேமிப்பு கிடங்கு வச்சு உணவு பண்டங்களோட விலையை கட்டுப்படுத்துற நோக்கத்துல வழங்கப்படக்கூடிய கடன் தான் தாங்கிருப்பு வசதிக்கான கடன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து துணை நிதி வசதி அப்படின்னா என்ன அப்படின்னா மூலதன பங்கு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் இல்லையா, அந்த உறுப்பு நாடுகள்ல அயல்நாட்டு செலுத்து நிலை அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதை வந்து தற்காலிகமா சரி செய்யறதுக்காக கொடுக்கக்கூடிய நிதி உதவிதான் துணை நிதி வசதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கட்டமைப்பு சரி செய்தல் வசதி அப்படின்னா என்னன்னா 1986ல இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் 87வது வருஷம் இதை வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. ESAF அப்படின்னு இதை விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்க அப்படின்னா குறைவான வருவாய் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அயல்நாட்டு செலாவணி கிடைக்கிறத அதிகரிக்கக்கூடிய வசதிகள் செய்யறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து நிதியத்தோட சாதனைகள் என்னென்ன, பணிகள் பார்த்தாச்சு, கடன் வசதிகள் பார்த்தாச்சு, அதோட நோக்கம் பார்த்தாச்சு. இப்ப அதோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னா பன்னாட்டு பண இருப்பை நிறுவுறது, பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒத்துழைப்பும், அடுத்து பின்தங்கிய நாடுகளோட சிக்கல்களை தீர்ப்பதுல சிறப்பு கவனம் செலுத்துறது. இப்ப எஸ்டிஆர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை பத்தின ஒரு சின்ன இது கொடுத்திருப்பாங்க பாருங்க. எஸ்டிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா IMF ஓட கட்டளை பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாழ் தங்கம் நாணய குழுமத்துல வலுவான உரிமை கோரல் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிஆர் குறிக்கிறது என்ன அப்படின்னா சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படிங்கிறது தான் எஸ்டிஆர் குறிக்குது. எஸ்டிஆர் ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா உலக வைப்பு நாணயமா செயல்படுறதுக்கும் அதிக அளவிலான பண நீர்மையை உருவாக்குறதுக்கும் தான் கொண்டு வந்தாங்க. எஸ்டிஆர் எப்படி மதிப்பிடலாம் அப்படின்னா 1969வது வருஷம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட அந்த ஆண்டுல 0.888671 தூய பொன் இந்த கிராம் அளவுல தூய பொண்ணை கணக்கிட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. அப்ப தூய பொண்ணை வச்சுதான் இதை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவும் பன்னாட்டு பண நிதியமும். ஸோ நார்மலா பன்னாட்டு பண நிதியத்தை பத்தி சொல்லியாச்சு. இப்ப இந்தியா அதோட இது இருக்கு இல்லையா, ஏன்னா அதோட உறுப்பு நாடு நம்மளும் தான். இப்ப இந்தியா இந்த நிதியத்துல 5வது பெரிய உறுப்பு நாடா 1970ல வந்திருக்கு. அடுத்து நிரந்தர செயல் இயக்குனரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் நம்ம வந்து பெற்றிருக்கோம். நிதியத்துல இருக்கக்கூடிய பல உதவிகள் வந்து நம்ம வாங்கி அதை வந்து ரிப்பீட்டடா கரெக்டா தவணை முறையில கட்டி வர்றோம்.
இந்தியாவோட எஸ்டிஆர் பங்களவு பாத்தீங்கன்னா 5821.5 மில்லியன் டாலரா இருக்கு. அதிக அளவு எஸ்டிஆர் பங்களிப்பு இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா 13வது உறுப்பு நாடா இருக்கு. மொத்த பங்களிப்புல 2.44% நம்ம வந்து வச்சிருக்கோம். அயல்நாட்டு செலுத்து சமநிலை பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு கடன்கள் வாங்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை பல வழிகள்ல நிதி உதவிய உறுப்பினர் மூலமா அப்படிங்கிற இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதோட உறுப்பினர் அப்படிங்கிற மூலியமா நம்ம பல வழிகள்ல நமக்கான அந்த வசதிகளை வாங்கி நம்ம வந்து பயனடைஞ்சு வரோம். ஓகேவா? இது எல்லாமே பன்னாட்டு பண நிதியத்துல இந்தியாவுது. அடுத்து மறுகட்டமைப்பு மேம்பாட்டுக்குமான பன்னாட்டு வங்கி அல்லது உலக வங்கி ஐபிஆர்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உலக வங்கிக்கு இன்னொரு பேரு மறுகட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்குமான பன்னாட்டு வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த இது பாத்தீங்க அப்படின்னா அதே தான் 1944 பிரிட்டன் வூட் மாநாட்டுல தான் வந்து இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க? 1945ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட தலைமையகமும் நம்ம என்ன பார்த்தோம், வாஷிங்டன் டிசி தான் பார்த்தோம். இதோட உறுப்பு நாடுகள் 190 நாடுகள், அதுல 189 நாடுகள் ஐநா சபையை சார்ந்தது. அந்த ஒரு நாடு என்ன அப்படின்னா அண்டோரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அண்டோரா அப்படிங்கிறது 16 அக்டோபர் 2020ல இணைஞ்சது. இதோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மல்பாசு அப்படின்னு சொல்லலாம். நிர்வாக இயக்குனர் அன்சுலா காந்த் அப்படிங்கிறவர், துணைத் தலைவர் மானுவேலா வி ஃபெரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் உலக போர்னால சீரழிந்த உலக நாடுகளோட பொருளாதார சூழ்நிலைய அமைதிகால சூழ்நிலையா மாற்றியமைக்கக்கூடிய நோக்கத்தோட தான் இந்த உலக வங்கி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. பன்னாட்டு பண நிதியத்தோட சகோதர நிறுவனமா நம்ம எதை சொல்றோம், உலக வங்கியை சொல்றோம். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னாட்டு பண நிதியத்தோட சகோதர நிறுவனமா நம்ம எதை சொல்றோம், உலக வங்கியை சொல்றோம். உலக வங்கியோட உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பன்னாட்டு பண நிதியத்துல உறுப்பினரா கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன், நிபந்தனை. ஓகேவா? ஏன்னா சகோதரர் தான், அதுல இருக்கணும், அப்பதான் இதுல இருக்க முடியும். நாடுகளோட நீண்ட கால பொருளாதார மேம்பாட்டுக்கு நிதி உதவி செய்யுது. பன்னாட்டு பண நிதியம் குறுகிய காலத்துக்கு நிதி உதவி செய்யுது, இது நீண்ட காலத்துக்கு நிதி உதவி செய்யுது. அடுத்து வங்கி குழுமம் பாருங்க. உலக வங்கி குழுமம் என்னென்ன அப்படின்னா மறுகட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்குமான பன்னாட்டு வங்கி ஐபிஆர்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு ஐடிஏ, பன்னாட்டு நிதி கழகம் ஐஎஃப்சி, பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை மிகா எம்ஐஜிஏ, முதலீட்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கான பன்னாட்டு மையம் ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுல வேர்ல்டு பேங்க் எப்ப கொண்டு வந்தாங்க, 1945ல கொண்டு வந்தாங்க. ஐடிஏ பார்த்தீங்கன்னா 1960ல கொண்டு வந்தாங்க. ஐஎஃப்சி 1956ல கொண்டு வந்தாங்க. அடுத்து மிகா அப்படிங்கிறது 1958ல கொண்டு வந்தாங்க. ஐசிஎஸ்ஐடி 1966ல கொண்டு வந்தாங்க. இந்த 5 இது இருக்கு இல்லையா, 5ல முதல் 4 இருக்கு இல்லையா, இதுல மட்டும்தான் இந்தியா உறுப்பினரா இருக்கு. இந்த கடைசி ஐசிஎஸ்ஐடில நம்ம உறுப்பினரா இல்ல. ஓகேவா? இந்தியா உறுப்பினரா இல்ல. இதுல ஐசிஎஸ்ஐடில இல்ல. அடுத்து மிகா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இதுல நம்ம உறுப்பினரா எப்ப ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1994 ஜனவரியில தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதோட உறுப்பினரா ஜாயின் பண்ணோம். ஓகேவா? ஸோ தொடக்க கால உறுப்பினரா நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா ஐபிஆர்டிலையும் ஐடிஏ ஐஎஃப்சி இந்த 3லையுமே தொடக்க கால, அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து உறுப்பினரா இருக்கோம். பட் இது 1958ல உருவாகி நம்ம ஜாயின் பண்ணது 1994ல தான். இந்த ஐசிஎஸ்ஐடில நம்ம உறுப்பினரா இல்ல. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உலக வங்கியோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா மறுசீரமைப்பு மேம்பாட கொண்டு வர்றது, மூலதன முதலீட்டை ஊக்குவிக்கிறது, பன்னாட்டு வணிகத்தை ஊக்குவிக்கிறது, அமைதிகால பொருளாதாரத்தை உருவாக்குறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இது எல்லாமே உலக வங்கியோட நோக்கங்கள். நீங்க வந்து புக் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்து உலக வங்கி கடன் வழங்கும் முறை என்னென்ன அப்படின்னா வங்கியின் இருப்பில் உள்ள சொந்த நிதியிலிருந்து கடன் வழங்குறது,
வழங்குது, கடன் நிதியிலிருந்து கடன் வழங்குது, ஈட்டுறுதி வழங்கி கடன் வழங்குது. ஓகேவா? ஸோ கடன் ஈட்டுறுதி வழங்கி கடன் பெற்று தருவது. இந்த 3 மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, உலக வங்கி கடன் வழங்கக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது இருக்கு. இதனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஊரக வாழ் மக்களுக்கு கல்வியை பரப்புறது, ஊரக சாலைகளை மேம்படுத்துறது, கிராமங்களை மின்சாரமயமாக்குறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஊரகத்துக்கு அதிகமா உலக வங்கி அப்படிங்கிறது என்ன ஆகுது, அதை வந்து டெவலப் பண்றதுக்காக அதிக கவனம் செலுத்துது. உலக வங்கியோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, உற்பத்திக்கு ஊக்கமளிக்கக்கூடிய முதலீட்டுக்கான கடன் உதவி கொடுக்குது. அடுத்து பன்னாட்டு வாணிகத்தோட சரிவிகித வளர்ச்சி இருக்கு, கடன் மற்றும் ஈட்டுறுதி வழங்குறது இருக்கு. அடுத்து வெளிநாட்டு தனியார் முதலீட்டுக்கு ஊக்கமளிக்கிறது, தொழில்நுட்ப பணிகள் செய்யுது. இது எல்லாமே உலக வங்கியோட பணிகள். அடுத்து உலக வங்கியோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னா பாருங்க, உலக வங்கியோட உறுப்பினரா இருக்காங்க இல்லையா, ஸோ அதோட எண்ணிக்கை உயர்ந்துட்டே வர்றதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சாதனையோட ஆதாரம். துவங்கிய வருஷத்துல 30 இருந்த இதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை 1960 68ஆகவும் 1988 151ஆகவும் தற்போது 189 உறுப்பினராகவும் இருக்காங்க. திட்டத்தோட தேவைக்கேற்ப 15 20 வருஷத்துல திருப்பி செலுத்தக்கூடிய அந்த உறுப்பு நாடுகள் அந்த மறுகட்டமைப்பு மேம்பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது மூலமா 15 to 20 வருஷத்துல திருப்பி செலுத்தக்கூடிய கடன்களை வாங்கிக்குது. அடுத்து துவக்க காலத்துல பாத்தீங்கன்னா உலக வங்கி ஐரோப்பிய நாடுகளோட மறுகட்டமைப்புக்கு தான் அதிகமா கடன் வழங்கியது. அதுக்கப்புறம் ஏழைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ ஊரக பகுதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கடன் வழங்கி தன்னோட அணுகுமுறையை மாத்திக்குச்சு. உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய உதவக்கூடிய துறைகளான வேளாண்மை, நீர்ப்பாசனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து இதுக்கு எல்லாமே உலக வங்கி கடன் வழங்குது. ஓகேவா? அடுத்து உலக வங்கியோட எளிதான கடன் பெறக்கூடிய பிரிவான பன்னாட்டு பொருளாதார மேம்பாட்டு கூட்டமைப்பு மிகவும் பின்தங்கிய நாடுகளுக்கு மிக குறைவான வட்டியில கடன் வந்து வழங்குது. ஓகேவா? அடுத்து இந்தியாவும் உலக வங்கி, இந்தியாவும் பன்னாட்டு பண நிதியம் பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவும் உலக வங்கியும். பாருங்க, இந்தியா உலக வங்கியோட அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பெயர்ல வரைவு குழுவை முதல்ல பரிந்துரை செஞ்சது. அன்னையில இருந்து இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கிறதும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு கடன் உதவி வழங்குறதுலையும் உலக வங்கி நெருக்கமா இருக்கு. இந்தியாவில் பல பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கடன் தந்து உதவி இருக்கு. நம்ம அதுல உறுப்பினரா இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான இந்த வசதிகள் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கான பலன்களை பெற்றுக்கிறோம். உலக வங்கியோட துணை நிறுவனம் இருக்கு இல்லையா, பன்னாட்டு நிதி கழகம் கடன் வழங்க 5 முன்னுரிமை பகுதிகளை அடையாளம் காட்டியது. பாத்தீங்க அப்படின்னா மூலதன அங்காடி மேம்பாடு, வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு அங்காடி நுழைவு வாய்ப்புகள், புதிய நிறுவனங்கள், வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள், இதுல எல்லாமே பங்குகள்ல முதலீடு செய்யறது, உள்கட்டமைப்பு துறையை பகுதிகளாக்குறது, வறுமையை போக்குறது, பொருளாதார மேம்பாட்டை அடைய உலக வங்கியில இந்தியாவுக்கு கடன் வழங்கியிருக்கு. 1980 சீன உலக வங்கியோட உறுப்பினராகிறதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா உலக வங்கியால பயனடைந்த நாடுகள்ல முதல் நாடா இந்தியா தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துப்போம். அந்த 5 உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா, என்னென்னது, ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி, எம்ஐஜிஏ, ஐசிஎஸ் ஐடி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அது உருவானது. இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இந்தியா இதுல உறுப்பினரா இல்லை, இதுல தொடக்க கால உறுப்பினரா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாவிற்கான உலக வங்கியோட உதவியில வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்டது 1948 இருந்து வழங்கப்பட்டு இருக்கு. அடுத்து ஐஎஃப்சியோட முதல் இந்திய முதலீடா அமெரிக்க டாலர் பிரகாரம் $1.5 மில்லியன் 1959 இந்தியா வந்து செலுத்துச்சு. அடுத்து ஜனவரி 1994 மெகாவில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்ததை நான் சொல்லிட்டேன். இந்தியா பார்த்தீங்கன்னா ஐபிஆர்டி, ஐஎஃப்எஸ்சி, ஐடிஏ, மெகா அப்படிங்கிற அமைப்புகள்ல இயக்குனர் அவையோட செயல் இயக்குனராகவும் இருந்து வருது. ஓகேவா? ஸோ இயக்குனர் அவையின் செயல் இயக்குனராகவும் இந்தியா இருந்து வருது. அந்த 4 தான், 5வதுல உறுப்பினரா இல்லை. ஓகேவா? அடுத்து உலக வணிக அமைப்பு WTO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன இருக்குன்னு சொன்னேன், காட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா
எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1995ல 1944ல தான் அந்த பிரிட்டன் வூட்ஸ் மாநாடுல தான் பரிந்துரைச்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் WTO அப்படின்னு அதை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ காட் அப்படிங்கிற அந்த உலக வணிக அமைப்பா தான் உருவாச்சு 1995ல. இது ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பா நிறுவனாங்க. பண்டங்கள், பணி, சேவைகள்ல வணிகம், அயல்நாட்டு முதலீடு, அறிவுசார் சொத்துரிமைகள் இதுல எல்லாமே வர்த்தகம் செய்யறதுக்கான கண்காணிப்பு அமைப்பா வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? உலக வணிக அமைப்போட அடித்தளமான டங்கல் வரைவு அப்படிங்கிற அதோட பொதுச் செயலர் ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவரால தான் வடிவமைக்கப்பட்டது. டங்கல் வரைவு அப்படிங்கிறது அதோட பொதுச் செயலர் ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவரால தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ காட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து 1948ல் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1948ல் காட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 1995ல் WTO அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகேவா? நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை குறைக்கிறது தான் இந்த காட்டோட நோக்கமா இருந்தது. 1994ல் நடந்த உருகுவே, ஓகேவா, உருகுவே அப்படிங்கிற ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அது WTO-வா மாறுச்சு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. ஓகேவா? ஸோ என்னது 1948ல் பிரிட்டன் வூட் மாநாட்டில் பரிந்துரைச்சு 1948ல் காட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1994ல் உருகுவே சுற்று அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது வந்து 1995ல் WTO-வா மாறிடுச்சு. ஓகேவா? அதோட நோக்கம் என்ன? காட்டோட நோக்கம் நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ WTO அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு முறை நாடுகளோட சார்பா வணிக அமைச்சர்கள் நிலையில மாநாடு நடத்தி அவர்களோட சிக்கல்களை தீர்க்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சாயத்து மாதிரி இது நடந்துக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், முதல்ல IMF அப்படிங்கிறது நாடுகளோட நிதி சிக்கலை தீர்க்கிறது, உலக பொருளாதார நிலைத்தன்மையை காக்கிறது, கடன் ஆலோசனைகளை வழங்குறது. உலக வங்கி அப்படிங்கிறது ஏழ்மையை குறைக்கிறது, வளரும் நாடுகளோட உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது, நீண்ட கால கடனை கொடுக்கறது. இது உலக வர்த்தக அமைப்பு WTO அப்படின்னா நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தக தகராறுகளை தீர்த்து தடையற்ற வாணிகத்தை உறுதி செய்யறது தான். ஓகேவா? ஸோ இதோட முதல் மாநாடு சிங்கப்பூர்ல 1996ல் கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017ல் 11வது மாநாட்டு அர்ஜென்டினால வந்திருக்கு. அடுத்து 12வது மாநாடு பாத்தீங்க அப்படின்னா 1920ல் கஜகஸ்தான்ல நடத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து WTC அதாவது உலக வணிக மையம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கை தலைமையிடமா கொண்டு இருக்கு. இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட இது ஏப்ரல் 4 1973ல் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 11 2001 அன்னைக்கு அது விமான தாக்குதலால அழிக்கப்பட்டது. உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பன்னாட்டு வணிகத்துல ஈடுபடக்கூடிய வணிகங்கள்ல அது வந்து ஒன்று சேர்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து WTC அப்படின்னு சொல்லுவோம், இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க்கை தலைமையிடமா கொண்டு இருக்கு. ஏப்ரல் 4 1973ல் இதை கொண்டு வந்தாங்க. பட் செப்டம்பர் 11 2001ல் விமான தாக்குதலால இதை வந்து அழிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நோக்கங்கள். அதே மாதிரிதான் எப்படி நோக்கங்கள், பணிகள், சாதனைகள் பாக்குறோமோ அதே மாதிரிதான் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா சுங்க வரியையும் பிற தடைகளையும் குறைக்கிறத உறுதி செய்யறது, வாணிகத்துல பேதத்தை நீக்கிறது, உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குறது, உலக வளங்களை உத்தம அளவுல பயன்படுத்த வசதி செய்யறது, பன்னாட்டு வாணிக வளர்ச்சியில குறை வளர்ச்சி நாடுகள் நியாயமான பங்கை பெற செய்யறது, வாணிக கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்கைகள், நீடித்த நெடுநாள் வளர்ச்சி, இதுக்கு இணைப்பை உருவாக்குறது. இது எல்லாமே. அடுத்து உலக வாணிக அமைப்போட ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னா வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா மேக்சிமம் அந்த பேட்டன்ஸ் இல்லைன்னா காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த இதுல வரும் பேட்டன்ஸ், காப்பிரைட், அதாவது காப்புரிமை, பதிப்புரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காப்புரிமை அப்படின்னா
காப்புரிமை அப்படின்னா பேட்டன்ட்ஸ். பேட்டன்ட்னா நம்ம தெரியல, பேட்டன்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அதை என்னன்னு சொல்றேன். அடுத்து பதிப்புரிமை. பதிப்புரிமை அப்படின்னா காப்பி ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை 2 பத்தி சொல்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இது காப்புரிமை பதிப்புரிமை தொடர்பா இருக்கும். இதுல ஒரு கண்டுபிடிப்பை மத்தவங்க அனுமதி இல்லாம திருடுறது இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. பேட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சும்மா நான் ஜென்ரலா சொல்ற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு புது விதமான கேமரா வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமரா தண்ணீருக்கு அடியிலையும் ரொம்ப துல்லியமா வந்து படம் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேமராவை கண்டுபிடிச்சவங்க வாங்குறது தான் பாத்தீங்கன்னா பேட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற எந்த நிறுவனமும் அந்த தொழில்நுட்பத்தை அனுமதி இல்லாம பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? பயன்படுத்த முடியாது. அதுதான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கேமராவை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படம், கதை, வசனம், பாடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்குறது தான் காப்பிரைட். அந்த படத்தை யூடியூப்லயோ டிவிலயோ உங்களோட அனுமதி இல்லாம யாரும் போட முடியாது. அதுதான் காப்பிரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதை வேற ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாத்திரையை தயாரிக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலான்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலாக்கு நம்ம பேட்டன்ட் வாங்கலாம். இதுவே அந்த மாத்திரையை பத்தி ஒரு பேப்பர்ல விளம்பரம் வருது, இல்ல அதை பத்தின ஒரு வரைபடம் வருது அப்படின்னா, அது வந்து போறதுக்கான அந்த காப்பிரைட் யார் போட முடியுமோ அதுதான் போட முடியும். ஓகேவா? ஸோ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பாதுகாக்கிறது பேட்டன்ட், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாதுகாக்கிறது காப்பிரைட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா காப்புரிமை, அதாவது பேட்டன்ட்டுக்கு 20 வருஷமும், பதிப்புரிமை காப்பிரைட்டுக்கு 50 வருஷமும், வணிக முத்திரைக்கு 7 வருஷமும், உற்பத்தி வடிவமைக்கு 10 வருஷமும் பாதுகாப்பு கால அளவா கொடுத்துருக்காங்க. 1995 உலக வணிக அமைப்பு ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ஒப்பந்தத்தை பன்னாட்டு அறிவுசார் சொத்துரிமை சட்டத்திலையும் கொள்கை முடிவெடுப்பதிலையும் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் முரண்பாடுகளும் வர்த்தகத்தை பாதிக்கிறதோட அதோட பயனை தடுப்பதா இருந்திருக்கு. ட்ரிப்ஸ் செயல்பாட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது தொடர்பான வர்த்தகத்துக்கு துணை புரிவதா இருந்தாலுமே அமைப்பு நாடுகள் வேறுபட்ட உள்நாட்டு கொள்கைகளை கடைபிடிக்க வழிவகைகள் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிம்ஸ். இது பாத்தீங்கன்னா வாணிகம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறைகள் ஒப்பந்தம். இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரிம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நிகரான உரிமைகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து வலியுறுத்துது. ஓகேவா? என்னென்ன வலியுறுத்துது, இந்த இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, எந்தெந்த துறையில முதலீடு செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை நீக்கணும், உள்நாட்டு இடுபொருளை பயன்படுத்த நிர்பந்திக்க கூடாது, கட்டாய ஏற்றுமதி நிபந்தனையை விதிக்க கூடாது, உரிமை தொகை, லாப பங்கு, வட்டி இதுல இருக்கக்கூடிய பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வேறு நாட்டுக்கு எடுத்து செல்றதை தடை பண்ணக்கூடாது, இறக்குமதிக்கு சமமா ஏற்றுமதியை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்க கூடாது. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உள்நாட்டு நிறுவனங்கள்ல உரிமை கொடுக்கறது, அவங்கள வந்து எந்த ஒரு தடையும் இது பண்ணாம உரிமை கொடுத்து பண்றது தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு பணிகள் வாணிகம் தொடர்பான பொது ஒப்பந்தம் கேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு இந்த இதுல இருக்கக்கூடிய பணிகள்ல பன்னாட்டு வாணிகம் நடைபெறுவதற்கு தேவையான சாதகமான விதிகளை முதல்ல தொகுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை பலதரப்பட்ட பன்னாட்டு ஒப்பந்தமா மாத்துறது. ஓகேவா? சோ இதோட காட் ஒப்பந்தத்துல உறுப்பினர் நாடுகள்ல அவங்க விரும்பக்கூடிய நாடுகளுக்கு மிகவும் சாதகமான நாடு அப்படிங்கிற சலுகைய வழங்க அனுமதிச்சிருக்கு. அடுத்து நார் பொருட்களுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம், இது MFA அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா துணி ஆயத்தாடை ஒப்பந்த விதிகளின் படி பன்னாட்டு வாணிகம் 1974 இதை வந்து நடத்தியிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா வளரும் நாடுகள்ல இருந்து வளர்ந்த நாடுகளுக்கு துணி, ஆடை இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா, அந்த பங்களவை நிர்ணயம் செய்து கட்டுப்படுத்தியது. அடுத்து உலக வாணிக ஒப்பந்தத்துல கையெழுத்தான 1995 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துக்கு இந்த நாற்பண்டங்கள் ஒப்பந்தம் படிப்படியா நீக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒண்ணு. அடுத்து வேளாண்மை ஒப்பந்தம், பணிகள் முதலா இருக்க, அதாவது வேளாண்மை இருக்கு இல்லையா, சோ அந்த இதுல உலக வாணிக நிறுவன ஒப்பந்தத்துல முதல் முறையா சேர்த்தது.
அடுத்து வேளாண்மை விளை பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி தீர்வைக்கு உட்படுத்துறது, தீர்வை குறைக்கிறது, வேளாண்மை மானியத்தை குறைக்கிறது. அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தோட பிரதிக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு, செயல்முறை காலதாமதத்துக்கு தகராறுகளுக்கான தீர்வு அமைக்க இது முற்றுப்புள்ளி வச்சது. எந்த ஒரு தகராறும் 18 மாசத்துக்கு மேல பன்முக வணிக முறை மூலம் தீர்க்கப்படும். அதாவது 18 மாசத்துக்கு உள்ள அதை வந்து தீர்த்தரணும். ஓகேவா? இந்த அமைப்போட நிபந்தனைகள்னால இந்தியா பெருமளவு ஏற்றுமதி வாய்ப்பை இழந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சாதகமா இருக்கிறது எம்எஃப்ஏ, இழந்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உலக வாணிக அமைப்போட பணிகள் என்னென்ன அப்படின்னா, இதோட உடன்படிக்கைகளை நிர்வகிக்கிறது, வணிக பேச்சுவார்த்தைக்கான மன்றம், வாணிக தகராறுகளை கையாளுறது, தேசிய வாணிக கொள்கைகளை கண்காணிக்கிறது, வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவியும் பயிற்சியும் வழங்குறது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பணிகள். அடுத்து சாதனைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, பாருங்க இந்த டேபிள படிச்சு வச்சுக்கோங்க. எந்த வருஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கஜகஸ்தான் அப்படின்னா 2020, நியூ சீரீஸ்னா 13 டிசம்பர் 2017, நைரோபி. இதெல்லாம் ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதோட சாதனைகள் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு செலுத்து சமநின்மை இருக்கு இல்லையா, அதோட தீய விளைவுகளை நீக்கிறதுக்கு பன்னாட்டு வாணிக தடைகளை பயன்படுத்துறத குறைக்கிறது, பணிகள் பன்னாட்டு வாணிக மறிமாற்றத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு பணிகள் வழங்கு துறையில வெளிநாட்டு மூலதனம் செய்யறதுக்கு அனுமதி வாங்கி தர்றது, வாணிக கொள்கை மீளாய்வு முறையை பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மாற்றங்களை விடாம கண்காணிச்சு அதை வந்து அதோட வசதியை கட்டுப்படுத்துறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதனையா இருக்கு. அடுத்து இந்தியாவும் பன்னாட்டு வாணிக அமைப்பும், எப்படி வந்து இந்தியாவும் ஐஎம்எஃப்பும் இந்தியாவும் உலக வங்கியும் பார்த்தோமோ அதே மாதிரி இந்தியாவும் பன்னாட்டு வாணிக அமைப்பும் என்ன அப்படின்னா, பன்னாட்டு வாணிக அமைப்புல செயல்பட தொடங்கிய ஆண்டுல இருந்து இந்தியா அதோட உறுப்பினர் நாடா இருக்கு. பலதரப்பு விவாதங்கள் மூலமா தீர்வு காண்பதற்கு இந்தியாவோட ஆதரவு எப்போதுமே இருந்திருக்கு. பன்னாட்டு வாணிக நிறுவனத்தோட உறுப்பினரா இருக்கிறதால இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னா, இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால இடுபண்டங்கள், உதிரி பாகங்கள், இயந்திரங்கள் இதன் மூலமா இந்தியாவுக்கு குறைவான விலையில அதிகமா கிடைச்சிருக்கு. நாடுகளோட தனித்தனியா ஒப்பந்தம் போடாம பல நாடுகள்ல இந்தியா பண்டங்களை விற்பனை செய்ய முடியுது. குறைஞ்ச செலவுல உயர்வகை தொழில்நுட்பம் கிடைச்சிருக்கு. பன்னாட்டு பரிமாற்றம் தொடர்புள்ள புகார்களுக்கு எளிதில் தீர்வு கிடைச்சிருக்கு. பரந்த அங்காடி தகவல்ல இருந்து இந்திய ஏற்றுமதியாளர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பன்னாட்டு வணிக இது இருக்கு இல்லையா, உலக வர்த்தக அமைப்பு. அது பார்த்தீங்கன்னா 1995 ஜனவரி 1 வந்திருக்கு. 1995 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பட் டேட் தெரியாது இல்லையா, டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1. இதோட தலைமையகம் ஜெனீவால இருக்கு. இதோட உறுப்பு நாடுகள் 164. நான் பேசுறது WTOக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட உறுப்பு நாடுகள் 164. இதுல 160 ஐநா உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம், ஹாங்காங், மக்காவோ, தைவான் அப்படிங்கிற மீதி இருக்கக்கூடிய 4, அதாவது உறுப்பு நாடுகள் 160, அது கூட ஐரோப்பிய ஒன்றியம், ஹாங்காங், மக்காவோ, தைவான் இந்த 4 சேர்த்து மொத்தமா 164. அதிகாரப்பூர்வ மொழிகள் என்னென்ன அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பன்னாட்டு வாணிக தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தடையற்ற வாணிக பகுதி, ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னா தங்களுக்குள்ள வரி கிடையாது அப்படிங்கிறது. அடுத்து சுங்கவரி ஒன்றியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெளியாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே மாதிரி வரி. இப்போ தடையற்ற வாணிக பகுதினா அவங்க ரெண்டு நாடு நடத்துது அப்படின்னா அந்த 2 நாட்டுக்கும் வரி கிடையாது. சுங்கவரி அப்படின்னா அவங்கள தவிர மீதி வெளியாட்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரே மாதிரியான வரி. அடுத்து பொது அங்காடி அப்படின்னா தொழிலாளர்கள் மூலதனம் சுதந்திரமா நகரலாம், போலாம், வரலாம். பொருளாதார ஒன்றியம் அப்படின்னா ஒரே மாதிரியா பொருளாதார கொள்கை வந்து வச்சிருக்கிறது. இதுதான் பொருளாதார ஒன்றியம். நீங்க வேணா ஒன்ஸ் வந்து ரீட் விட்டுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இது பெருசு, இது அதுக்கு முன்னாடி, இது அதுக்கு முன்னாடி, இது அதுக்கு முன்னாடி, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இயூனா என்னது? இயூனா பொருளாதார ஒன்றியம், அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் பொது சந்தை, அதுக்கப்புறம் சுங்க ஒன்றியம், அதுக்கப்புறம் தடையற்ற வாணிக பகுதி.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 நிறுவனங்கள் கொடுத்திருப்பாங்க பாருங்க, சார்க், ஆசியான், பிரிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி எலாபரேட்டா பின்னாடி கொடுத்திருப்பாங்க. இது எப்ப ஆரம்பிச்சாங்க? சார்க் பாத்தீங்க அப்படின்னா 1985, ஆசியான் 1967, பிரிக்ஸ் 2001. சார்க்கோட தலைமையகம் காத்மண்டு, அதுக்கப்புறம் ஆசியானோட தலைமையகம் ஜகார்த்தா, பிரிக்ஸோட தலைமையகம் ஹாங்காய். இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். சார்க் அப்படின்னா தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம், அதாவது தெற்காசிய நாடுகளோட பிராந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்லுவோம். இதுல இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் இந்த மாதிரி 8 நாடுகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 8 நாடுகளை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 8, 1985. ஓகேவா? 1985 டிசம்பர் 8 சார்க் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல 8 நாடுகள் உறுப்பினர் நாடுகளா இருக்கு. அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா MBBS ஸ்பெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். M ஃபார் மால்தீவ், B ஃபார் பங்களாதேஷ், B ஃபார் பூட்டான், S ஃபார் ஸ்ரீலங்கா, P for Pakistan, A for Afghanistan, I for India, N for Nepal. வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, இது கூட ஆப்கானிஸ்தான். இந்த 8ம் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். MBBS ஸ்பெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இது எல்லா நாடுகளையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல கடைசியா சேர்ந்தது 8வதா சேர்ந்தது எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான் 8வதா சேர்ந்தது. எப்ப அப்படின்னா ஏப்ரல் 2007. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சார்க் அமைப்பு இருக்கு இல்லையா, நேபாள தலைநகரா கொண்டு காட்மண்ட் அப்படிங்கிற இடத்துல தலைமைச் செயலகமா வச்சு ஜனவரி 16, 1987 துவங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் உச்சி மாநாடு வங்காளதேசம் தலைநகரா தாக்காவில் 1985 நடைபெற்றது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சி மாநாடு நடைபெறுது. 20வது உச்சி மாநாடு இலங்கையில 2018 வருஷம் நடைபெற்றிருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் உச்சி மாநாடு நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாக்காவில். ஓகேவா? ஸோ வங்காளதேசத்தோட தலைநகரான தாக்காவில் 1985 நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20வது உச்சி மாநாடு இலங்கையில 2018 நடத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 3, 2007 தான் ஆப்கானிஸ்தான் இணைஞ்சிருக்கு. ஸோ MBBS ஸ்பெயின், மால்தீவ், வங்காளதேசம், பூட்டான், இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாளம். ஸோ இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். MBBS ஸ்பெயின் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கோங்க. இதோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா தெற்காசிய மக்களோட பொதுநலம் காக்கிறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, தெற்காசிய மண்டலத்தோட பொருளாதார சமூக பண்பாட்டு வளர்ச்சியை விரைவுபடுத்துறது, தெற்காசிய நாடுகளோட கூட்டு தற்சார்பை உறுதிப்படுத்துறது, மண்டலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய நாடுகள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்பிக்கை ஏற்பட புரிந்து கொள்ள சிக்கல்களா இருக்கு இல்லையா, அதை சரி செய்யறது, பொருளாதார சமூக பண்பாட்டு தொழில்நுட்பம் அறிவியல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறது, உறுப்பினர் அல்லாத வளரும் நாடுகள் இருக்கு இல்லையா அவங்களோட ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துறது, ஒரே நோக்கத்தோட செயல்படக்கூடிய மண்டல நாடுகள் உலக நாடுகளோட ஒத்துழைப்பு நல்கிறது. இது எல்லாமே நோக்கங்கள். அடுத்து பணிகள் பாத்தீங்க அப்படின்னா தெற்காசிய நாடுகளோட ஒத்துழைப்பை பராமரிக்கிறது, உறுப்பினர் நாடுகளோட பொதுவான சிக்கல்களை தீர்க்கிறது, உறுப்பினர் நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துறது, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலம் ஏழ்மையை ஒழிக்கிறது, பயங்கரவாத செயல்களை தடுக்கிறது. இது எல்லாமே அந்த சார்க்கோட பணிகள். அடுத்து சாதனைகள் என்னென்ன அப்படின்னா சார்க் முன்னுரிமை பண்பாட்டு வாணிக ஒப்பந்தம் SAPTA அப்படின்னு சொல்லலாம். இதை நிறுவி இறக்குமதி மீதான தடைகளை குறைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சாதனை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேளாண்மை, தொலைத்தொடர்பு, கல்வி, சுகாதாரம், ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல உறுப்பினர் நாடுகளோட பொருளாதார ஒத்துழைப்பை பெறுறது, வறுமை குறைப்பு திட்டங்களை செய்யறது, வேளாண்மை, மீன் வளம், வனவளம் இத மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை அது பாத்தீங்கன்னா சார்க் வேளாண்மை வசதி மையம் SAIC அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. 1988 வருஷத்துல இருந்து அது செயல்பட்டு வருது. பொருளாதார மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கூட்டமைப்பு. ஆசியான் அப்படிங்கிறது ஜகார்த்தாவில் ஆகஸ்ட் 8 1967 இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அந்த மாதிரி 5 நாடுகளால தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் புரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா இந்த மாதிரி 5 நாடுகள் அதுக்கப்புறம் உறுப்பினராக சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் சீனா, ஜப்பான், இந்தியா, தென்கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி 6 நாடுகள் வந்து விவாதத்துல கலந்துருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆசியான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ASEAN அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட தலைமையகம் ஜகார்த்தா. பொதுச் செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா காவ் கிம் ஹன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட உருவாக்கம் ஆகஸ்ட் 8 1967. கரெக்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பு நாடுகள் மொத்தமா 10 இருக்கு. இங்க முன்னாடி சொன்ன 5, பின்னாடி சொன்ன 5, இந்த ரெண்டும் சேர்த்து 10. அந்த அலுவலக மொழி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆங்கிலம் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எப்பெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புருணை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1984, கம்போடியா பார்த்தீங்கன்னா 1999, இந்தோனேசியா 1967, லாவோஸ் 1997, மலேசியா 1967, மியான்மர் 1997, பிலிப்பைன்ஸ் 1967, சிங்கப்பூர் 1967, தாய்லாந்து 1967, வியட்நாம் 1995 உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்களா மொதல் 5 நாடு, அடுத்த 5 நாடு சொல்லியிருப்பாங்க. மொதல் 5 நாடு என்ன? புரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா. அடுத்த 5 நாடு மொதல் 5 நாடு இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து. அடுத்த 5 நாடு புரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா. ஸோ இந்த வருஷங்கள் எப்போ உறுப்பினராக சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்தியா பாத்தீங்கன்னா ஆசியானோட 1992 வருஷத்துல இருந்துதான் கூட்டாளியா செயல்பட தொடங்கி இருக்கு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதோட குறிக்கோள்கள், அதாவது நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பண்பாட்டு மாற்றம், இதை வந்து விரைவுபடுத்துறது, ஐநா சபையோட கொள்கைகளை கடைபிடிச்சு தென்கிழக்காசிய பகுதியில அமைதியையும் உறுதியான அரசியல் சூழ்நிலையும் மேம்படுத்துறது, அரசு துறை தணிக்கையில் இருக்கக்கூடிய அறிவையும் அனுபவத்தையும் பரிமாறிக்கிறதன் மூலம் உறுப்பினர்களை ஒன்றிணைந்து செயல்பட வைக்கிறது, கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி இதன் மூலமா பொருத்தமான சூழ்நிலையும் வசதியையும் உறுப்பு நாடுகளுக்கு அமைச்சு கொடுக்கிறது, செய்தி மையமா செயல்படுறது, இந்த மாதிரி நோக்கங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து ஆசியானோட பணிகள் என்னென்ன அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரி ஒரே அங்காடியா செயல்பட ஆசியான் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு இடையில தடையற்ற பண்டங்கள், பணிகள், மூலதன போக்குவரத்தை வழிமுறையை உருவாக்கக்கூடிய பணியை வந்து ஆசியான் அமைப்பு அப்படிங்கிறது செய்யுது. அடுத்து ஒரு உறுப்பு நாட்டு விற்பனையாளர் இருக்காங்க இல்லையா, மற்ற எல்லா உறுப்பு நாடுகள்லையும் விற்கக்கூடிய தடையற்ற அனுமதி அளிக்கிறது, உறுப்பு நாடுகள்ல வணிக நிறுவனங்களோட போட்டித்திறனை மேம்படுத்துறது, மேம்பாட்டு இடைவெளியை குறைக்கிறது, உறுப்பு நாடுகளுக்கு அங்காடி வாய்ப்புகள், முதலீட்டு வாய்ப்புகள் இதெல்லாமே பெற்று தர்றது, தொழில் மற்றும் வணிகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல ஒத்துழைப்பை வழங்குறது. அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கூட்டமைப்பு. ஓகேவா? இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள வரி இல்லாம வர்த்தகத்தை செய்யறதன் மூலமா மிக வேகமா பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியா இந்த அமைப்போட நேரடி உறுப்பினர் இல்லை அப்படின்னாலும் இவர்களோட நெருங்கிய வணிக தொடர்பு வச்சிருக்கு. அடுத்து பிரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறத நீங்க அப்ப எப்படி நம்ம MBBS ஸ்பெயின் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோமோ அதை நம்மளா வச்சுக்கிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல அவங்களே பிரிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா தெற்கு ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது பிரிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட முதல் எழுத்துக்களை வச்சு தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரிக் அப்படிங்கிற அந்த எஸ்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க. பிரிக் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. 2010 வருஷம் வரைக்குமே தென்னாப்பிரிக்காவை இதில் இணைக்காம பிரிக் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2001 தான் பிரிக் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த எஸ் அப்படிங்கிறத சேர்த்து 2010
2010க்கு அப்புறம் பிரிக்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு வராங்க. இந்த நாடு 2009ல இருந்து உச்சி மாநாடுகளை நடத்தி வருது. 10வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவில் ஜூலை 2018ல நடத்திருக்கு. ஓகேவா? அடுத்து பிரிக்ஸ் பற்றிய சில தகவல்கள் பார்த்துச்சுக்கோங்க. பிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில 21%, கடந்த 15 வருஷத்துல உலக ஜிடிபியில தன்னோட பங்கை பார்த்தீங்கன்னா 3 மடங்கா அதிகரிச்சிருக்கு. உலக மக்கள் தொகையில பிரிக்ஸ் அப்படிங்கிறது 43%. ஓகேவா? ஒரு நிமிஷம். மொத்த தேசிய உற்பத்தியில 21%, உலக மக்கள் தொகையில 43% வச்சிருக்கு. அடுத்த பிரிக்ஸ் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் $4.4 ட்ரில்லியன் அயல்நாட்டு செலாவணியை இருப்புல வச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து சீனாவோட ஹாங்காய் நகரில் பிரிக்ஸின் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது செயல்படுது. இதோட உறுப்பினர் நாட்டு அரசாங்கங்கள் ஒன்றுக்கொன்று சேர்ந்து பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற வங்கியை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு புதிய மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகள்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் மாநாடு அப்படிங்கிறது ரஷ்யாவோட தலைநகரில் மாஸ்கோவில் நடந்திருக்கு. இந்தியாவில் 4வது மாநாடு 2012லையும் 8வது மாநாடு 2016லையும் நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பிரிக்ஸோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா வணிக ஒத்துழைப்பு தொகுதியை அமைத்து ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, பன்னாட்டு பரிமாற்றங்கள்ல அமெரிக்க நாட்டு பணமான டாலருக்கு பதிலாக வேறு நாட்டு பணத்தை புழக்கத்துக்கு கொண்டு வர தேவையானது செய்யறது, மண்டல ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, வளரும் நாடுகளுக்கு தனியான பன்னாட்டு வாணிக ஒத்துழைப்பை உருவாக்கி தர்றது. பிரிக்ஸோட பணிகள் என்னென்ன அப்படின்னா பன்னாட்டு பரிமாற்ற நடைமுறைகளை சட்ட வரம்புக்குட்படுத்துறது, அதுக்கப்புறம் தெற்கு ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய கட்டமைப்பா செயல்படுத்துறது, வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையில இடைவெளியை குறைக்கிறது, பணிகளை செய்யறது, இந்த மாதிரி செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா வளரும் நாடுகளுக்கு சாதகமான வாணிக மற்றும் பருவநிலை மாறுதல் இதை செய்யுது. பொருளாதார ஒத்துழைப்பு மட்டும் இல்லாம தகவல் பகிர்ந்துக்கிறதுக்கும் இது வந்து செய்யுது. அடுத்து நடுத்தர நாடுகளோட நலன்களை பாதுகாக்கவும் தூண்டுகோலாகவும் இது வந்து இருக்கு. அடுத்து பிரிக்ஸோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னா அவசரகால கையிருப்பு வசதியை உருவாக்குறதால உறுப்பினர் நாடுகளோட பொருளாதார நிதித்துறைகளை ஒன்றிணைந்து செயல்படுகிறத பலப்படுத்துறது ஒரு பெரிய சாதனை. ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்கு இல்லையா, அது உலக வங்கி, இது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவோட ஹாங்காய் இருக்கு இல்லையா அதோட தலைமை அலுவலகத்துல செயல்படுத்துது. அடுத்து பொருளாதார பலமும் மக்கள் தொகையோட வளமும் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்ல உலக அளவுல பன்னாட்டு உறவு நிர்வகித்தல்ல ஆதிக்கம் பெற்றிருக்கு. உலக மக்கள் தொகையில பிரிக்ஸ் மக்கள் தொகை 43% அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். ஆனா அது உலகம் மொத்த உற்பத்தியில 21%. ஓகேவா? ஸோ ஜிடிபியில 21%, ஆனா இது மக்கள் தொகையில 43%. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிரிக்ஸ் பத்தியது. ஒரே நிமிஷங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது ஃபுல்லா முடிஞ்சது. ஆக்சுவலா லெசன் வந்து முடிஞ்சது. அடுத்து தொகுப்புரை தான் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சார்க் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநாடுகள் நடத்தியிருப்பாங்க இல்லையா சார்க்ல, ஒரே நிமிஷம், சார்க்ல மாநாடுகள் நடத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாநாடுகள் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதுல வங்காளதேசம் டாக்கா அப்படிங்கிற இடத்துல 1985ல டாக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1986ல பெங்களூர்ல, 87ல காட்மண்ட்ல, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க, 87 காட்மண்ட், 88ல இஸ்லாமாபாத், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல, 1990ல மாலத்தீவுல, 91ல இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புல, 92ல வங்காளதேசத்துல இருக்கக்கூடிய டாக்கால, 95ல இந்தியால புதுடெல்லியில, 97ல மாலத்தீவுல மாலே அப்படிங்கிற இடத்துல, 98ல இலங்கையில கொழும்புல, 2002ல நேபாளம் காட்மண்ட்ல, 2004ல பாகிஸ்தான் இஸ்லாமாபாத், 2005ல வங்காளதேசம் டாக்கா, 2007 இந்தியால புதுடெல்லியில, 2008 இலங்கை கொழும்புல, 2010 பூட்டான் திம்புல, 2011 மாலத்தீவு அட்டு நகர்ல,
2014 நேபாளம் காட்மாண்டுல. இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சார்க்கோட மாநாடு, உச்சி மாநாடு இருக்கு இல்லையா, அது வந்து நடத்திருக்காங்க. இங்க வந்து ஒரு சில இடம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து ஃபுல்லாவே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 1985ல இருந்து 2014 வரைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த பாடத்துல நம்ம படிச்சது என்னென்ன படிச்சோம்? ஐஎம்எஃப், அதாவது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், ஐஎம்எஃப், ஐபிஆர்டி, டபிள்யூடிஓ, பிரிக்ஸ், ஆசியான், ஷார்க் அப்படிங்கிறது படிச்சோம் இல்லையா? இது இல்லாம இன்னும் நிறைய பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இருக்கு. பட் புக்ல நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ, யூனிசெஃப், அதுக்கப்புறம் WHO, ILO, FAO, அப்பாக், IDA, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிம்ஸ்டிக், G7, G20, NATO, கவுன்சில் ஆஃப் யூரோப், அதுக்கப்புறம் ஒபேக், UNWTO, IFC, ISO, IORA, IOM, IAEE, அதுக்கப்புறம் UNIDO, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? பட் புக்கில் அதெல்லாமே கொடுக்கல. இவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பாயிண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே படிக்கணுங்கிறது கிடையாது. பட் எப்பயுமே ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக படிக்கல அப்படின்னாலும் ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க. ஒரு டைம் என்ன இருக்கு அந்த பாடத்தில் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும்போது என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் ரீகால் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் அந்த லெசனை ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். பட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த பாடத்தை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை மட்டும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாலாம் தேவை கிடையாது. என்னென்ன நான் சொன்னனோ அதை மட்டும் நீங்க பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு எக்கனாமிக்ஸ் கிளாஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.